நான் வந்து ஃபுல்லாக சென்னையில் தான் படித்தேன். ஸ்கூல், காலேஜு. அதுக்கப்புறம் நான் வந்து சிஏ படித்தேன். படித்து முடிச்சுட்டு 2 கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு 1990 வருஷம் ஆல்செக்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் பிஸ்னஸில் இருக்கோம். ஒரு மகான் ஸ்ரேயஸை பார்த்தப்பறம் தான் எனக்கு வந்து அவரை பார்க்கக்கூடிய ஒரு இது கிடச்சிது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவரை பார்க்கறச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டோடைய அப்பாவாக தெரியும், அவரை வந்து டிஜிபியாக தெரியும். பட் மற்றபடி அவருக்கும் நம்ம தொழிலுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நினச்சேன். பல காலகட்டத்தில் அவர்கிட்ட 3-4 வாட்டி ரொம்ப சீரியஸ் ஹெல்ப். இதெல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு ஆளால் சால்வ் பண்ண முடியாது. கார்ப்பரேட் வேர்ல்டில் பார்த்துருக்கோம். நாங்கள் கார்ப்பரேட் வேர்ல்டில் அந்த மாதிரிலாம் திங்கே பண்ண முடியாது. அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அவர் ஸ்ரீபால் சாருக்கு உண்டு. சொல்லப்போனாக்கா இன்றைக்கி நடக்கிற பல க்ரைம் இஷ்யூலாம் அவர் அன்றைக்கி அந்த கால கோணத்திலேயே பார்த்துட்டு அதுக்கு வந்து என்ன தீர்வுன்னு கண்டுபிடிச்சிட்டார் அவர். அதனால் வந்து பயனடைஞ்சவனை நானும் ஒத்தேன். எனக்கு நம்ம எங்கேருந்துலாம் பிரச்சனை வரும்னு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை போயிட்டு ஒரு கார்ப்பரேட் லாயர்கிட்டையோ ஒரு யார்கிட்டையோ போக முடியாமல் இவரை மாதிரி ஒரு ஆள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ணக்கூடியதுன்றது அவருக்கு மாதிரி எனக்கு இப்போ நிறைய போலீஸ் ஆஃபீஸரை தெரியும். அஃப்கோர்ஸ் வேறு எதுக்கும் போனதில்லை. பட் அவர்கிட்ட போனாக்கா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் ஒன்று கொடுப்பார் அவர். வெள்ளம் வந்துடுச்சு. நாங்கள் வந்து திருச்சி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போது ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு 1.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர்கிட்ட மாட்டிக்கிட்டோம் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல. நான் வந்து ஸ்ரேயஸுக்கு ஃபோன் பண்ணேன். இது மாதிரி ரக்ஷான் பேர் பால் இல்லை ஸ்ரேயஸ். அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து எங்கேயோ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எங்கேயோ பேசி எங்கேயோ வந்து அங்கே வந்து குழந்தைக்கு பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வச்சார். ஐ மீன் அதெல்லாம் மறக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா அதை வந்து ஞாபகப்படுத்திட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் ஒட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் இருக்காடா, அப்போ வந்து பசியில் இருக்கிறச்சா எங்கேருந்தோ பால் வந்து அஃப்கோர்ஸ் அதெல்லாம் ஸ்மால். பட் அந்த டைமில் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன வேணால் ஃபோன் பண்ணலாம். இது எதுக்குன்னாக்கா அவர்கிட்ட வந்து இதுதான் கேட்கணும் இதுதான் கேட்கக்கூடாதுன்னு கிடையாது. எதுவாக இருந்தாலும் அவர் எடுத்து பண்ணுவார். ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க இதில் ஆலத்தூர். 2 பேர் என்ன பண்ணாங்க, ஃபேக்ட்ரி உள்ளே உட்காந்துன்னு கிரையோஜெனிக் ரியாக்டர்ஸ் இருக்கும். அதை நான் வந்து பிளாஸ்ட் பண்ணுவேன். அவங்க வந்து ரேன்சம் டிமாண்ட் பண்ணி உள்ளே உட்காந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய கம்பெனிங்க. அப்போ வந்து சாரை போய் சார் இந்த மாதிரி என்ன பண்ணுறேன்னு தெரியல சார், இந்த மாதிரி உள்ளே உட்காந்துட்டாங்க. ஸோ எல்லா எம்ப்ளாயீஸும் வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஃபேக்ட்ரியோடைய ஃபுல் ட்ராயிங் எடுத்துக்குவாங்க, லேண்டு மேப்புக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு ஃபேக்ட்ரியில் பாக்கி பேர் எல்லோரும் வெளியேற்றிட்டீங்களான்னு கேட்டாங்க. எல்லோரும் ஏற்றியாச்சு. அப்புறம் அங்கே லோக்கலில் ஒரு எஸ்பிக்கு ஃபோன் பண்ணார். என்ன பண்ணார், ஃபேக்ட்ரியில் ஃப்ரண்ட்டில் வந்து போட்டு ஒரு போலீஸ் ஃபோர்ஸை போட்டு அவனை வெளியே கூப்பிட்டு நீ வந்து பேசு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அவன் வெளியே வரல. கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் உள்ளே உட்காந்துருந்தான், பயந்துட்டு உட்காந்துருந்தான். என்ன ஏது 2 போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இருக்குது ஆனால் இல்லை. அது மாதிரி 2 பேரை இவர் தான் கொடுக்குறாரு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த எஸ்பிக்கு. இந்த மாதிரி அனுப்பு, மேப்பில் வந்து இந்த இடத்துல இருக்குது, அங்கே சோலார் எவாபரேஷன் பிளான்ட்டுக்கோசரம் இந்த இடத்துல ஓப்பனாக இருக்குது,
அது வழியாக மேக்ஸிமம் ஆடு மாடு தான் வர முடியும். ஸோ அது வழியாக என்ன பண்ணார், 2 பேரை குப்பை பொறுக்கிற ஆரம்பித்தார் உள்ள. அவங்க 2 பேரும் உள்ளே போயிட்டு அவங்கள பார்த்து இதை என்ன குப்பை பொறுக்க வந்துருக்கான்னு சொல்லி பட் 2 பேரும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணி என்டையர் ஆப்ரேஷன் 24 hours ஃபேக்ட்ரி வாஸ் நாட் க்ளோஸ்ட். ஒன்றுமே பண்ணல. நான் ஒன்று தான் பண்ணோம். நாங்கள் வந்து சார்கிட்ட போய் இது மாதிரின்னு சொன்னோம். பட் ஃபுல்லாக இதுதான் சார் இதுதான். அவர் கேட்டார், ஏன் முதல்ல கேள்வி கேட்பார், நீங்கள் ஏன் இது மாதிரி பண்ணல, ஏன் அவங்க வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து அவன் ஏன் ஒருத்தன் ஏதாவது ஒன்று பண்ணுறான்னா அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை வந்து அவரை ஸ்பாட் பண்ணுற மாதிரி யாருமே ஸ்பாட் பண்ண முடியாது. அது பெரிய குவாலிட்டி அவர்கிட்ட. அது அப்போல்லாம் பேப்பர் ஷேர், இப்போ மாதிரி டிமேட்லாம் கிடையாது. அது என்ன ஆச்சு, ஒருத்தன் வந்து இன்னொரு கம்பெனியுடைய கிளைண்ட் தான். அந்த ப்ரொமோட்டருடைய ஷேரை வந்து ஒரு அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் ஷேர் சிங்கிள் சர்டிஃபிகேட்டாக அந்த கம்பெனி ப்ரொமோட்டர் காசு ரைஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டான். ஓகே, அவன் காசும் கொடுக்கல, ஒன்றும் பண்ணல. அந்த ஷேர் என்ன பண்ணால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் அதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் பண்ணால். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும், எடுத்து ஃபோன் பண்ணிக்க சொன்னாப்புல என் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி பண்ணிட்டாப்புல, நீ வந்து என்ன பண்ணுறது. நான் என்ன பண்ண முடியும், அவன் லீகல் ப்ராசஸில் அங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கான், நீ தான் கொடுத்துருக்க ஷேர் அவங்ககிட்ட அப்படின்றச்ச அதுக்குள்ளே நாங்கள் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு லெட்டர் எழுதினோம், ஸ்டாப் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம். பட் அந்த ஷேரை திருப்பி வாங்கணும்ல. அப்போ போனேன் திரும்பி. அதான் அவர் கலாடா போனார். நீ வந்து போலீஸுக்கே புரியாத எதுக்குமே யாராலையுமே சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைக்கு தான் என்கிட்ட வருவேன் நீங்கள். ஆமாம் சார், அதுதான் சார் வர ஆரம்பிச்சு. நானும் அவர் வந்து என்னை கூப்பிட்டு அவன்கிட்ட யார் காசு வாங்கி கொடுக்குறான்ட்டு நீ பேச அவன்கிட்ட, அந்த ப்ரொமோட்டரோட சார்பாக நீ அவன்கிட்ட பேசு, நீ அவனை காம்பன்சேஷன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஷேர் சர்டிஃபிகேட் வாங்குறேன்னு சொல்லிட்டேன். போனாக்க அது ஆக்சுவலி ஒரு தீவிரவாத கும்பல். நானும் இவர் கொடுத்த தைரியத்தில் நான் போனேன். போயிட்டு அந்த ஷேரை வந்து கரெக்டாக எண்ணி பார்த்துட்டு 10 நிமிஷத்தில் நீ வெளியே வரலன்னாக்க அங்கே பக்கத்தில் ஏதோ அசோக் நகரில் இருக்க நெல்லிக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன். நீ வந்து அது வாசலில் ஒரு ஆளை நிற்க வச்சுட்டு ஆளை 10 நிமிஷம் டைம் வச்சுக்கோ. இப்போ வந்து 10:40 டைம்னா 10:50 வரைக்கும் நீ வெளியே வரலன்னாக்கா உள்ளே போய் ஆளை கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லு, நான் பேசிக்கிறேன். கரெக்டாக வெளியே வந்துட்டேன், ஷேரை வாங்கிட்டேன். அப்புறம் வந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் செக்காக கொடுத்துட்டு சொன்னார், முதல்ல இந்த செக்கு கொடுத்துட்டுல்ல அது போய் ஸ்டாப் பேமெண்ட் கொடு. என்ன சார் கொடு நீ, ஏன்னா அது வந்து ஏன்னாக்க ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்தா அவன் வந்து என்னை மிரட்டுவான். அதை பேஸ் பண்ணி அவன் யார் என்னன்றதை பேஸ் பண்ணி, இன்ஃபேக்ட் அதை வந்து லேட்டரான் வந்து பேப்பரில் படித்து தெரிஞ்சதில் வந்து அந்த தீவிரவாதி கும்பல் அங்கேயே ஒரு மாதம் அரெஸ்ட் பண்ணிட்டான். டிஜிபி ஆஃப் தமிழ்நாடு வந்து உங்களுக்கே தெரியுங்க, அவர் இருக்கிறச்ச லா அண்ட் ஆர்டர் வால் ஆல்வேஸ் அண்டர் ஃபுல் கண்ட்ரோல். ஓகே, அண்ட் ஆல்வேஸ் அவர் வந்து ஒரு ரொம்ப சிறந்த போலீஸ் ஆஃபீஸராக தான் வந்து இப்போ கூட எங்கே கேட்டிங்கன்னு சொல்லுவாங்க. இஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூட்டர் டு தி தமிழ்நாடு போலீஸ். அண்ட் அது தவிர வந்து அவர் வந்து அதர் ஸ்டேட்ஸ் போலீஸு எல்லா அவரோட பேட்ச்மேட்ஸு எல்லாரோட நெட்வொர்க்கில் இருப்பார். ஸோ அதனால் இஸ் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் வருவாங்கன்னு தெரியும் அவருக்கு. நாங்களும் விடாமல் ஏதாவது பிரச்சனைக்கு தான் போவோம். அவருக்கு பிரச்சனையே இல்லைன்னா எதுக்கு அவர்கிட்ட போகணுன்னு நாங்கள் இங்கே ஏதாவது வரும், பிரச்சனை பண்ணுவோம், புதுசாக இது பண்ணுறது அது பண்ணுறது எதாவது நடக்கும், போயிட்டுருக்கோம். பட் அவர் சட்டை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அண்டு அவர் ஸ்டேஷன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் he has always protected and he has always given the right kind of advice for Shreyas. Not only as a police officer, as a father, as everything, he has always done the right things. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அவர்கிட்ட கற்றுக்கணும். ஒரு பிரச்சனைனாக்கா, ஒரு ப்ராப்ளம்னாக்கா
எந்த மாதிரி கோணத்தெலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயம் கற்றுட்டேன் அவர்கிட்ட. நான் இன்ஃபேக்ட் நான் வந்து என்னுடைய ஆப்ரேஷன்ஸ் யூஎஸில் இருக்கிறச்சே நான் ஆஃபீஸ்லேயே சொல்லுவேன், நம்ம வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லீகல் காஸ்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லுவேன். அப்போ ரெஃபர் கூட பண்ணியிருக்கேன் நான். அவர் சொல்லுவார், நீ வந்து இந்த பிரச்சனைக்கு நீ வந்து இது லாபத்தை ப்ரொவைட் பண்ணி வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியாக கூட ரெஃபர் பண்ணிடுவேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் மேனாக நீ வந்து அவர்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னாக்கா, நீ என்ன ஆப்ரேஷன் ரிஸ்க்காக இருக்கட்டும், அந்த ரிஸ்க்காக இருக்கட்டும், ஆப்ரேஷன் ரிஸ்க் அவர்கிட்ட பழகினீங்கன்னா நீங்களே கற்றுப்பீங்க. நீங்கள் இப்போ கேட்க உங்களுக்கே தோணும், ஏன் இதனால் நம்ம மீட் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி சூப்பராக, சூப்பர் காப் அண்ட் கிரேட் ஹியூமன் பீயிங்.